வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட வானிலை அறிக்கைகளை வச்சு இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாடு வானிலை ஒரு மாதிரி ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தென் மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை, இன்னொரு பக்கம் மேற்கு மாவட்டங்கள்ல ஒரே பனிமூட்டம். இது ரெண்டும் ஒரே நேரத்துல எப்படி நடக்குது? இத நாம கொஞ்சம் பிரிச்சு மேய்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஆமா, இதுல ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க கனமழை அப்படின்னு தலைப்புச் செய்தியை பார்த்தா மாநிலம் பூரா ஒரே மாதிரி இருக்கும்னு நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. இந்த வானிலை அமைப்பு ரொம்ப ஒருதலைப்பட்சமா அதோட மொத்த சக்தியும் தென் மாவட்டங்கள் மேல மட்டும் இறக்கி வச்சிருக்கு. சரி, அப்போ எல்லோருடைய கவனமும் எங்க இருக்கோ அங்கேந்தே ஆரம்பிக்கலாம். தென் மாவட்டங்கள், அங்க நிலைமை எப்படி இருக்கு? அந்த ரிப்போர்ட் படி மழை நிக்கிற மாதிரியே தெரியலையே. நிக்கிற மாதிரி தெரியல, அதுதான் உண்மை. காலை, மதியம், ராத்திரின்னு நேரங்காலம் பார்க்காம பெய்துட்டே இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. கடலோரத்துல மட்டும்தான் மழைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இந்த முறை மேகங்கள் ரொம்ப ஆழமா உள் மாவட்டங்கள் வரைக்கும் வந்திருக்கு. ஓ, அப்படியா? அதனாலதான் மதுரை, விருதுநகர் மாதிரி இடங்கள்லயும் கனமழையா? அதேதான். ராமநாதபுரம், தூத்துக்குடி மட்டுமல்லாம சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல்னு உள் மாவட்டங்களையும் மழை கொட்டி தீர்க்குது. குறிப்பா இரவு நேரங்கள்ல மழையோட தீவிரம் இன்னும் அதிகமாகும்னு எச்சரிச்சிருக்காங்க. இதுதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. வழக்கமா கடல் மேகங்கள் தரைக்குள்ள வர வர வலுவிழந்துடும் சொல்வாங்க. ஆனா இங்க திண்டுக்கல் வரைக்கும் கனமழை பெய்யுதுன்னா அந்த மேகங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு சக்தி கிடைக்குது? ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வளிமண்டல நிகழ்வு இருக்கு. அது காற்றின் குவிப்புன்னு சொல்லுவோம். விண்ட் கன்வர்ஜென்ஸ். ஓகே. அதாவது வங்கக்கடல்ல இருந்து வர ஈரப்பதம் மிக்க காத்தும் அரபிக்கடல்ல இருந்து வர காத்தும் கரெக்டா தென் மாவட்டங்களுக்கு மேல ஒன்னு சேருது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2 பக்கத்திலிருந்து ஒரு ஈரமான பஞ்சை அழுத்தினா என்ன ஆகும்? நடுவுல இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே கொட்டும். அதே மாதிரிதான் இந்த 2 காத்தும் மோதுறதால அங்க இருக்கிற மொத்த ஈரப்பதமும் ஒன்னா சேர்ந்து மேகங்களா உருவாகி தென் மாவட்டங்கள்ல மட்டும் கொட்டுது. இதனாலதான் மத்த பகுதிகள் கிட்டத்தட்ட வறண்டு இருக்கு. புரியுது புரியுது. அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல ரொம்ப மோசமான மழை இருக்கும்னு இந்த அறிக்கை சொல்லுது? முதலிடத்தில் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். குறிப்பா ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை பகுதிகள். அங்க அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலியிலையும் மிக கனமழை பெய்யலாம். மொத்தத்துல இப்போதைக்கு வானிலை அமைப்போட முழு கவனமும் தென் தமிழகம் மேலதான். சரி, ஒரு பக்கம் மாநிலத்தோட தெற்கு முனை வெள்ளத்துல தத்தளிக்குது. அப்ப மத்த பகுதிகள்ல நிலைமை எப்படி இருக்கு? டெல்டா மாவட்டங்களை பத்தி பேசுவோமே, அங்கேயும் நேத்து நல்ல மழை பெய்ததா உங்க குறிப்புகள் சொல்லுதே. ஆமா, ஆனா அங்க இருக்கிற நிலைமைக்கும் தெற்குல இருக்கிற நிலைமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. டெல்டா பகுதிகளில் பெய்த மழை இப்போ படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். இனிமே நாகப்பட்டினம், நாகூர் மாதிரி இடங்கள்ல ஒரு மிதமான மழை இருக்கலாம். மத்த இடங்கள்ல லேசான மழை தான். அப்போ டெல்டால தீவிரம் குறையுது. ஆமா, மிக முக்கியமா இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம், அதாவது நாளைக்கு காலையிலிருந்து டெல்டா பகுதிகளில் மழை கிட்டப்பட்டு நின்னுடும்னு இந்த ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது. அப்படின்னா இந்த வானிலை அமைப்பு அதோட மொத்த ஈரப்பதத்தையும் தெற்குலயே கொட்டி தீர்த்துட்டு டெல்டாவுக்கு வரும்போது வெறும் காலி மேகங்களா வருதுன்னு சொல்லலாவா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் நடக்குது. அந்த அமைப்புக்கு மேற்கொண்டு பயணிக்க சக்தி இல்லாம போயிடுது. இதோட தெளிவான உதாரணத்தை வட தமிழகத்துல பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. ஆமா, அங்க என்ன நிலைமை? பெரிய அளவுல மழை பெய்த மாதிரி தெரியலையே. மழையே இல்லைன்னு சொல்லலாம். அதிகபட்சமா ஒரு அரை மணி நேரம் மிதமான மழை பெய்ந்துட்டு உடனே நின்னுடும். தென் மாவட்டங்களோட தொடர் கனமழைக்கு இது முற்றிலும் எதிரான ஒரு நிலை. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரே மாநிலத்துக்குள்ள இவ்ளோ பெரிய வேறுபாடா? சரி, இப்போ உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வருவோம். அங்க கதை இன்னும் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அங்க மழைக்கு பதிலா பனிப்பொழிவோட ஆதிக்கம் அதிகமாக போகுது. பனிப்பொழிவா? இங்க பனிப்பொழிவுன்னு சொல்றது ஹிமாலயத்துல பெய்ற ஸ்னோ இல்ல. நம்ம ஊர்ல பனி மூட்டம் அல்லது அடர்ந்த பனின்னு சொல்லுவோம் இல்லையா, அது டென்ஸ் ஃபாக். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாதிரி உள் மாவட்டங்கள்லயும் நீலகிரி, கோயம்புத்தூர்லயும் இனிமே மழை இருக்காது. ஆனா அதிகால நேரங்கள்ல பார்வைய மறைக்கிற அளவுக்கு அடர்த்தியான பனிமூட்டம் இருக்கும். மழை இல்லாததுக்கும் இந்த பனிமூட்டம் உருவாகிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பகல் நேரத்துல மழை இல்லாததால வானம் மேகங்கள் இல்லாம தெளிவா இருக்கும், சரிதானே? சரி.
ஆனா தரைப்பகுதியில சமீபத்துல பெய்த மழையால ஈரப்பதம் அதிகமா இருக்கும். ராத்திரி நேரத்துல மேகங்கள் இல்லாததால பூமியோட வெப்பம் வேகமா வெளியேறிடும், பனிமூட்டத்தை உருவாக்குது. ஓ, அப்போ மழை மேகங்கள் இல்லாததுதான் இந்த அடர்த்தியான பனிமூட்டத்துக்கு காரணமா? அதேதான். சுருக்கமா சொன்னா அதுதான் காரணம். அங்க இப்போ பெய்யற சாரல் மழை கூட வெறும் தற்காலிகமானதுதான். ஒரு 15 நிமிஷம், அவ்வளவுதான். முக்கியமா கவனிக்க வேண்டியது பனிமூட்டத்தை தான். சரி, இப்போதைக்கு இருக்கிற நிலைமை ஒரு வழியா புரிஞ்சிடுச்சு. தென் மாவட்டங்கள்ல அதிதீவிர மழை, டெல்டால குறைவான மழை, உள் மாவட்டங்கள்ல பனிமூட்டம். இந்த அமைப்பு மெதுவா வலுவிழந்துடும்னு தோணுது. ஆனா உங்க குறிப்புகள்ல மாத இறுதியில இன்னொரு புயல் சின்னம்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, அதுதான் அடுத்த கட்ட பரபரப்புக்கு காரணம். இந்த தற்போதைய மழை ஓய்ந்த பிறகு டிசம்பர் மாத இறுதியில கிறிஸ்மஸ் நேரத்துல வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருக்கு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிற வார்த்தைய செய்திகள்ல அடிக்கடி கேட்பாங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி இவ்ளோ பெரிய புயலை உருவாக்குதுன்னு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இவ அம்பையில ரொம்ப நான் புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல காத்தோட அழுத்தம் இயல்பை விட குறையும் போது அதைத்தான் காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்றோம். இயற்கையோட விதிப்படி அதிக அழுத்தமுள்ள இடத்திலிருந்து காத்து குறைவான அழுத்தமுள்ள இடத்தை நோக்கி வேகமா நகரும். சரி. அந்த தாழ்வு பகுதியை ஒரு வெற்றிடம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை நிரப்புறதுக்காக சுத்தி இருக்கிற ஈரப்பதம் மிக்க கடல் காத்து அந்த மையத்தை நோக்கி சுழண்டுகிட்டே உள்ள வரும். அப்படி உள்ள வர்ற காத்து மேல் நோக்கி எழும்பும்போது குளிர்ச்சி அடைந்து பெரிய மேகக்கூட்டங்களா உருவாகி மழையை கொடுக்கும். ஓகே, அந்த சுழற்சி வலுவானா புயலா மாறுது. சரியா சொன்னீங்க. அந்த தாழ்வு பகுதி எவ்வளோ வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு காத்தோட வேகம் அதிகமாகி அது புயலா மாறும். அப்படியானால் டிசம்பர் இறுதியில உருமாக போற இந்த தாழ்வு பகுதி புயலா மாறுமா? அது தமிழகத்தை நோக்கி வருமா? அத பத்தி இந்த தகவல்கள் என்ன சொல்லுது? இங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அந்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்றாங்களே தவிர அது எந்த அளவுக்கு வலுப்பெறும், எந்த திசையை நோக்கி நகரும்னு உறுதியா சொல்ல முடியல. ஏன் அப்படி? சில வானிலை மாதிரிகள் அது வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரலான்னு காட்டுது. வேறு சில மாதிரிகள் அது திசை மாறி ஒடிஷா அல்லது வங்கதேசம் பக்கம் போகலான்னு சொல்லுது. நீண்ட கால கணிப்புகள்ல இந்த மாதிரி குழப்பங்கள் வர்றது இயல்புதான். அப்போ இது ஒரு காத்திருந்து பார்ப்போம் நிலைமைன்னு சொல்லலாமா? நிச்சயமா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர முடியாது. அந்த அமைப்பு கடல்ல உருவானதுக்கு அப்புறம் தான் அதோட உண்மையான பாதை, வேகம், தீவிரம் பத்தின துல்லியமான விவரங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு இந்த முன்னறிவிப்பு கவனமா இருங்க, டிசம்பர் இறுதியில ஒரு மாற்றம் வரலான்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை மணி மட்டும்தான். ஆ, இந்த முழுமையான அலசல்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான புரிதல்கள் என்னன்னா, 1, இப்போதைய அதிகனமழை ஒட்டுமொத்த தமிழகத்தோட பிரச்சனை இல்ல, அது தென் மாவட்டங்கள்ல மட்டும் மையம் கொண்டிருக்கு. 2, மாநிலத்தோட மத்த பகுதிகள்ல மழை குறைஞ்சு குறிப்பா உள்பகுதிகள்ல பனிமூட்டத்தோட தாக்கம் அதிகரிக்க போகுது. 3வதா, இந்த மழை ஓய்ந்தாலும் டிசம்பர் இறுதியில ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதோட நகர்வுகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஆமா, இந்த தகவல்களை எல்லாம் ஒண்ணா இணைச்சு பார்க்கும்போது ஒரு ஆழமான சிந்தனை வருது. நீங்க கவனிச்சீங்களா? நாம இப்ப பார்க்கறது ஒரு பரவலான பருவமழை இல்ல, இது ஒரு ஹைப்பர் லோக்கல் நிகழ்வு. அதாவது மிக குறுகிய இடத்துல மட்டும் அதிதீவிர பாதிப்பை ஏற்படுத்துறது. ஆமாமா, ராமநாதபுரத்துல வெள்ளம், ஆனா சென்னையில இயல்பு நிலை. அதேதான். பறந்து விரிந்து பெய்கிற மழைக்காலம் மாறி ஒரு சின்ன புவியியல் பகுதிக்குள்ள மட்டும் ஒட்டுமொத்த மழையும் கொட்டி தீர்க்கிற நிகழ்வுகள் சமீப காலமா அதிகரிச்சுட்டே வருது. எதிர்காலத்துல வானிலை என்பது இது போல குறுகிய எல்லைக்குள் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகளாகவே மாறுமானால் அதுக்கேத்த மாதிரி நம்மளோட முன்னெச்சரிக்கை முறைகளையும் பேரிடர் மேலாண்மை திட்டங்களையும் நம்ம எப்படி மாற்றி அமைக்கணும்? இதுதான் இந்த தகவல்கள் நமக்கு முன்னாடி வைக்கிற நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.